கிரியாயோகம் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்தவர் கிருஷ்ணர். அவருக்கு இயற்கையாகவே ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், கிரியாயோகம். ஞான யோகம் எப்படியா அப்படின்னு நம்ம கேட்போம். அதாவது வள்ளலார் பாருங்கள், பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறந்தார். அவர் கடவுளாக மாறத்துக்கு முழு காரணமே அவருடைய பிறப்பே கடவுள். அதனால் வள்ளலாருக்கு ஜோதி வடிவம் அப்படின்னு சொல்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே உள்ள உறவுகள் என்ன, இவருக்குள் இந்த கிரியாயோகம் எப்படி தொடர்புடையது, இதற்கு ஏன் என்ன காரணம், எதனால் இது உருவானது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அதாவது கிரியாயோகம் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்தவர் கிருஷ்ணர். அவருக்கு இயற்கையாகவே ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், கிரியாயோகம் 4 விதமான யோகத்தையும் கற்றுக்கொண்டவர் கிருஷ்ணர். அப்படிப்பட்ட இந்த 4 யோகத்தில் ஞான யோகம் என்பது சாதாரணமாகவே ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து உருவாகின்றது. அதாவது நம்ம சொல்லுவோம், ஞான யோகம் எப்படிங்கயா அப்படின்னு நம்ம கேட்போம். அதாவது வள்ளலார் பாருங்கள், பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறந்தவர். அவர் கடவுளாக மாறத்துக்கு முழு காரணமே அவருடைய பிறப்பே கடவுள். அதனால தான் அவர் ஞான யோகம் பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஞானத்தாலேயே வளர்ந்தவர். அப்போ இறைவன் அவர் கூடவே இருந்த மாதிரி. அதனால் வள்ளலாருக்கு ஜோதி வடிவம் உடையவர் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த பக்தி யோகம் அப்படின்னா என்னங்கய்யா, பக்தி யோகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தின்னு சொன்னால் பரவசம் ஆவது. ஒரு பாடலை பாடி பக்தியோடு சிரத்தையோடு இருந்து பாடினால் அதுக்கு பக்தி யோகம்னு பேர். அப்போ இந்த சிரத்தோடு பாடுவது யார் பாடினா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய அருணகிரிநாதர் பாடினார். முருகன் மேலே ரொம்ப பாடி புகழ்ந்து அவருடைய மிகப்பெரிய ஞானத்தை பெற்றவர் தான் அருணகிரிநாதர். சரிங்கய்யா, கர்மயோகம்னா என்னங்கய்யா அப்படின்னா, கர்மயோகம் என்பது நம்முடைய பட்டினத்தாரை வச்சுக்கலாம் நம்ம. அதாவது ஒரு அரசவையில் அவர் ஒரு மந்திரியாக இருந்தவர் பட்டினத்தார். அவருடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது நிறைய நகைகள், ஆபரணங்கள், தங்கம், வைரங்கள் நிறைய கொள்ளையடித்து வருவாராம், நிறைய சேகரிப்பாராம். அப்போ அவர் பெரிய செல்வந்தர். பட்டினத்தார்னா சாதாரண ஆள் கிடையாது, பெரிய செல்வந்தர்னு சொல்லலாம். அப்படி நிறைய ஒரு காலகட்டத்தில் சேர்த்திட்டு ஒரு கட்டம் வரும்போது அவர் நினைக்கிறாரு, இவ்வளோ செல்வத்தை சேர்த்திட்டோம், ஆனால் நமக்குன்னு ஒரு சுகம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ தான் அவர் அந்த கர்ம வினையினுடைய பயன் என்ன, ஏன் நமக்கு அந்த சுகம் கிடைக்கல அப்படிங்கும்போது தன்னுடைய மனைவியை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வெளியே போகிறார். அப்போ கர்மயோகத்தை அடைந்து அது மூலமாக ஞானத்தை பெற்றவர் தான் பட்டினத்தார். அப்போ கிரியாயோகம் என்பது என்ன அப்படின்னா, கிரியாயோகம் என்பது ஒரு உடலை சுத்தப்படுத்தி ஞான மார்க்கமாக மாற்றுவது கிரியாயோகம். இது யார் செஞ்சா அப்படின்னா, நம்மளுடைய மகாதர் பாபாஜி ஐயா செஞ்சாங்க. அப்போ இந்த 4 யோகமும் இருக்குது. இது ஏன் அர்ஜுனுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், மகாவிஷ்ணு மகாபாரதத்தில் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் அந்த மகாபாரதம் நல்ல முறையில் முடியணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாரு. அது அந்த மாதிரி முடியத்துக்குண்டான தருணங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இந்த போர் நியாயமானதாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த உலகம் எல்லாமே இந்த மகாபாரதத்தை பேசும். அப்படி இல்லைன்னா தவறான கருத்தில் இது முடிஞ்சிடும். அப்போ கடவுளுக்குன்னு ஒரு ஆற்றல் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிடும். அதனால் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறதுனால கடவுளையே மிஞ்சியவன் மனிதன் சொல்கிற மாதிரி தியானனுடைய சூட்சமும் சகுனியுடைய சூட்சமும் சாதாரண சூட்சமும் கிடையாது. அவங்கெல்லாம் கடவுளுக்கு சக்திக்கு மிகுந்த ஆட்கள்.
அவ்வளோ சக்தி படைச்சு கடவுளையே சோதிக்கிறாங்களா பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஆற்றல் படைச்ச அறிவாளிகள், ஞானிகள். ஆனால் அவர்கள் எதுவுமே நல்லதாக செய்யக்கூடாது. அதுதான் அவருடைய சாபங்கள். அதான் சொல்லுவான் பெரியவனை, எனக்கு எல்லாமே நியாயம், தர்மம், நீதி தெரியுது, ஆனால் நான் நல்லதை மட்டும் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி தர்ம நீதிக்காக பெரியவனை இருக்க முடியாது அப்படிங்கிறது இயற்கை. அப்போ இந்த நீதி தவறாமல் இருக்க வேணும் என்பதற்காக பாண்டவருடைய குலத்தில் 5 பேர்த்துக்கும் கிருஷ்ணர் தான் வந்து உபதேசம் பண்ணுறாரு. இந்த உபதேசத்தில் தான் வந்து அர்ஜுனுக்கு இந்த கிரியா யோகத்தை கொடுக்குறாரு. இந்த கிரியா யோகம் எடுத்ததுனால அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா, உண்மை, நேர்மை, ஒழுக்கம், தர்மம் இதெல்லாம் முறைப்படுத்தி தான் நம்ம வந்து வாழணும். இதில் வந்து முறையில்லாமல் இருந்தால் நீதியில் அழிஞ்சிரும். அப்படிங்கிறனால இந்த நீதிக்காக அர்ஜுனன் போராடுறார். அப்படி போராட்டத்துக்காக கற்றுக் கொடுத்த கலை தான் கிருஷ்ணன்ட்டு கிரியா யோகம். இந்த கிரியா யோகம் மூலமாக யார் செய்தாலும் அவர்கள் தர்மம், நீதி, நேர்மை, உண்மை, ஒழுக்கம்தான் இருக்கும். இதில் எந்த ஒரு குற்றங்களும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலை தான் இந்த கிரியா யோகம். இந்த கலையை கற்றுக்கொள்வதனால உடலில் முதல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், மன ஆரோக்கியம் வரும், ஆன்மா வந்து மிகப்பெரிய சக்தியாக மாறும். அதாவது என்ன நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனோடையே இணையிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். அவ்வளோ பெரிய ரகசியம் இந்த கிரியாவில் இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அர்ஜுனன் மூலமாக அகத்தியர் முனிவர், அகத்திய முனிவர்லேருந்து 18 சித்தர்கள், 18 சித்தர்லேருந்து ரிஷிகள், தவசிகள், முனிவர்கள், அகோரிகள், நாகா, சாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மகான்களுக்கெல்லாம் வந்து கடைசி ஒரு கட்டத்தில் நம்முடைய மகாவதர் பாபாஜி கிடச்சி, மகாவதர் பாபாஜி மூலமாக இருந்து இயேசுநாதருக்கும் நபிகள் நாயத்துக்கும் இவர்களெலாம் கிடச்சி, இது மூலமாகத்தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருப்பாங்க பாருங்கள், ஒரு 13ஆம் நூற்றாண்டுக்கு மேலே இயேசுநாதர் ஐயா அந்த இடத்துல இல்லை, வெளியே போயிட்டார் அப்படின்னு போட்டிருப்பாங்க பைபிளில். அதே மாதிரி புராணலேயும் அதே மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட காலங்கள் வந்து நபிகள் நாயகம் இங்கே இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது கிரியாயோகத்தினுடைய கலையை கற்றுக்கொள்வதற்காக ஏதாவது ஒரு சித்திரத்தை எல்லோரும் சேர்ந்து இருந்து இந்த கலையை கற்றுக்கொண்டார்கள் என்பது ஊர்ஜிதமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கலை கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையே நடந்த விவாதங்களில் இதுதான் உண்மையான விஷயம். அதனால் மகாபாரத்தில் ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், கிரியா யோகம். அதாவது அர்ஜுனுக்கு முதல்ல ஞானத்தை வழங்குறாரு, ஞானத்தை வழங்கி அடுத்து பக்தியை கொடுக்குறாரு, பக்தியை கொடுத்து கர்ம யோகத்தை கொடுக்குறாரு. அதான் கர்ம வினையை தந்து தான் மீண்டும் கர்ம யோகத்தை கொடுக்குறாரு. கர்மயோகத்தை பெற்றுக்கொண்டு தான் கிரியாயோகத்தை எடுக்கிறாரு. கிரியாயோகத்தை எடுத்த பின்னால் எப்போதும் பிறவில்லா பெருவாழ்வை பெறுகின்றார் அர்ஜுனன். அதனால் ஒவ்வொருவரும் மனித பிறப்பில் நமக்கு கொடுத்து வச்சது என்னன்னா, நாம் பிறக்கும்போது கடவுளுக்கு நமக்கு பெரிய ஒரு பக்கபலம் இருந்தால் ஞான யோகத்தில் பிறந்திருப்போம். அப்படி இல்லைனாலும் நமக்கு உண்டான ஒரு ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார் என்பது உறுதியானது. அந்த ஞான யோகமும் நாம் வந்து இறைவனுடைய பயபக்தியோடு வாழக்கூடிய அந்த பக்தி யோகத்தையும் நடைமுறைப்படுத்தி இந்த கர்ம வினைகளை எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த கர்ம வினையை கர்ம யோகமாக மாற்றி நாம் அடைந்து நம் வாழ்க்கையில் கிரியாயோகத்தை எடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து சந்தோஷமாக வாழலாம். நிச்சயமாக செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.